ஹாய் ஹலோ வெல்கம் டு லேர்ன் மேக்ஸ் ஈஸியர். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது கிளாஸ் 9 என்சிஆர்டி சிபிஎஸ்சில இருக்கக்கூடிய சாப்டர் நம்பர் 3 பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ல எலிமினேஷன் மெத்தட் தான் இங்க நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஸோ இது நாள் வரைக்கும் நம்ம போன வீடியோல பார்த்தது சப்ஸ்டியூஷன் மெத்தட் எப்படி போடுவோம் அப்படிங்கறத பார்த்தோம் இன் ஜெனரல். அதே மாதிரி இங்க எலிமினேஷன் மெத்தட் பார்க்க போறோம். வாட் இஸ் மென்ட் பை எலிமினேஷன்? எலிமினேஷன் என்னது? we have to eliminate something. ஏதோ ஒண்ணா we have to cancel. ஓகே, எதை கேன்சல் பண்றோம் அப்படின்னா the variables. ஏதோ ஒரு வேரியபிளை we have to cancel. அதாவது we are having two variables x and y. ஓகே, இந்த x and y ல ஏதோ ஒரு வேரியபிளை நான் என்ன பண்ணணும்? we have to cancel. ஒன்னு x கேன்சல் பண்ணணும், y வச்சுக்கணும். அப்படி இல்லாட்டி என்னது? x வச்சுட்டு y கேன்சல் பண்ணணும். ஓகே, ஸோ அதுதான் இங்க நம்ம பார்க்க போற கான்செப்ட். சரி, இப்போ நம்மளுக்கு ஈக்குவேஷன்ஸ் என்னது? ஜெனரல் ஒன் a1x பிளஸ் b1y பிளஸ் c1 ஈக்குவல் டு 0, a2x பிளஸ் b2y பிளஸ் c2 ஈக்குவல் டு 0. ஈக்குவேஷன் 1, ஈக்குவேஷன் 2. ஓகே, இப்ப அதே மாதிரி அங்க பார்த்த மாதிரி சால்விங் for x. ஓகே, x அப்படிங்கிற ஒரு வேரியபிள் உங்களுக்கு வேணும். ஓகே, x வேணும் அப்படின்னா நம்ம எதை எலிமினேட் பண்ணணும்? இங்க பாருங்க, x எனக்கு வேணும். ஓகே, அப்ப x வேணும் அப்படின்னா எதை நான் எலிமினேட் பண்ணணும்? y எலிமினேட் பண்ணணும். ஓகே, சோ இப்ப இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ல இருந்து நான் y எப்படி நான் எலிமினேட் பண்ண முடியும்? அதாவது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y இங்க என்ன இருக்கு? b2, இங்க என்ன இருக்கு? b1. ஓகே, அப்ப இந்த ரெண்டு கோஎஃபிஷியன்ட்டும் சேம் ஆயிடுச்சுன்னா, ஓகே, இந்த ரெண்டு கோஎஃபிஷியன்ட்டும் சேம் b1 b2 ஈக்குவல் ஆயிடுச்சுன்னா, இது ரெண்டத்தையும் நான் சப்ராக்ட் பண்ணனா, இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் சப்ராக்ட் பண்ணா எனக்கு என்ன ஆயிரும்? இந்த b1 இந்த b2ங்கிற இந்த y டேர்ம்ஸ் ரெண்டு என்ன ஆயிரும்? கேன்சல். ஓகே, இந்த b1 b2ங்கிற இந்த y டேர்ம்ஸ் ரெண்டு என்ன ஆயிரும்? கேன்சல். ஓகே, அதுதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஓகே, சோ அப்ப இது எப்படி ஈக்குவல் பண்றது கோஎஃபிஷியன்ட்ஸ் அப்படின்னா, ஈக்குவேஷன் 1 ஓட எதை மல்டிப்ளை பண்றேன்? b2. இங்க b2 இருக்கு, இங்க என்னது? b1, அதாவது 2y இருக்கு. இங்க ஈக்குவேஷன் 2ல 3y இருக்கு. ஓகே, சோ இப்ப இந்த ரெண்டத்தையும் நான் சேம் பண்றதுக்கு என்ன பண்ணுவேன்? இங்க 2 ஆல மல்டிப்ளை பண்ணிருங்க, இங்க 3 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. அப்ப இங்க என்ன வந்துருச்சு? 6, இங்க என்ன வந்துருச்சு? 6. ஓகே, ஒன்னு இல்ல, ரெண்டு கோஎஃபிஷியன்ட்டே மாத்தி மாத்தி மல்டிப்ளை பண்ணியாச்சு. 2 ஓட 1லையும் 1 ஓட 2லையும் மாத்தி பண்ணிட்டோம். ஓகே, இங்க 3 இருந்துச்சு, சோ அதனால இங்க 3 மல்டிப்ளை பண்ணிட்டேன். ஈக்குவேஷன் 1ல 2 இருந்துச்சு, அப்ப 2ல என்ன பண்ணிட்டேன்? 2 ஆல மல்டிப்ளை பண்ணிட்டேன். சோ அப்ப எனக்கு என்ன ஆயிடுச்சு? எல்லாமே சேமா வந்துருச்சு. ஓகே, சோ அப்ப ஈக்குவேஷன் 1ல என்ன பண்ணணும்? ஈக்குவேஷன் 2ல இருக்கக்கூடிய b2 I have to multiply. ஓகே, அப்ப ஈக்குவேஷன் 1ல b2 மல்டிப்ளை பண்றேன். அப்ப என்ன வரும்? a1 b2x, ஏன்னா டோட்டல் ஈக்குவேஷனோட மல்டிப்ளை ஆகுது. ஓகே, அப்ப கவனமா இருக்கணும். பிளஸ் b1 b2y பிளஸ் b2 c1 ஈக்குவல் டு 0 into b2 is 0. ஓகே, சோ இது ஈக்குவேஷன் 3. ஓகே, அடுத்து ஈக்குவேஷன் 1 மல்டிப்ளை பண்ண, அடுத்து என்ன பண்ணணும்? ஈக்குவேஷன் 2 ஓட I have to multiply b1. 1ல இருக்கக்கூடிய கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y நான் மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, சோ அப்ப எனக்கு என்ன கிடைக்கும்? a2 b1x பிளஸ் b2 b1y பிளஸ் b1 c2 ஈக்குவல் டு 0. இது ஈக்குவேஷன் 4. ஓகே, இப்ப இந்த ஈக்குவேஷன் 3யும் 4யும் பாருங்க. y ஓட கோஎஃபிஷியன்ட் என்னது? b1 into b2. இங்க y ஓட கோஎஃபிஷியன்ட் என்னது? b1 into b2. நதிங் பட் 2 into 3 அப்படினாலும் ஒண்ணுதான், 3 into 2னால என்னது? ஒண்ணுதான். ஓகே, சோ அப்ப both these two are same. ஓகே, அப்ப ஈக்குவேஷன் 3யையும் 4யும் சப்ட்ராக்ட் பண்ணா எனக்கு என்ன கிடைச்சிரும்? இந்த டேர்ம் y gets cancelled. ஓகே, அது எப்படிங்கறத பாப்போம் அடுத்து. a1 b2x plus
b1 b2y plus b2 c1 equal to 0. அடுத்து இங்க a2 b1x இது equation 3. அடுத்து equation 1 எழுதுறேன். a2 b1x b1 b2y மாத்தி எழுதிக்கிட்டேன். ஓகே, plus b1 c2 equal to 0. சப்ராக்ட் பண்றதுனால ஆப்போசிட் சைன்ல என்ன ஆயிரும், ஆப்போசிட் சைனுக்கு மாத்துவோம். ஓகே, மைனஸ் ஆஃப் அப்படின்னு வர்றப்ப என்னது மாத்திரும். ஓகே, சோ அப்ப இது என்ன ஆயிரும், கெட்ஸ் கேன்சல். ஏன்னா பிளஸ் b1 b2 இது என்னது மைனஸ் b1 b2, அதாவது 4 மைனஸ் 4ங்கிற மாதிரி ரெண்டு என்ன கேன்சல் ஆகி 0ன்னு வந்துடும். ஓகே, அப்ப இது y term gets eliminated. இதுதான் எலிமினேஷன் ப்ராசஸ். ஓகே, இப்போ y term gets eliminated. அப்ப என்ன கிடைச்சிரும் நம்மளுக்கு, இத ரெண்டத்தையும் சப்ராக்ட் பண்ணோம்னா என்னது a1 b2x மைனஸ் a2 b1x. இத சால்வ் பண்ணோம்னா நம்மளுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். ஓகே, இது ரெண்டத்தையும் அண்ட் கான்ஸ்டன்ட் ஒன்னு இருக்குல்ல பிளஸ் b2 c1 இந்த b2 c1 minus b1 c2 equal to 0. So இத அதுக்கப்புறம் ஃபர்தரா சால்வ் பண்ணோம்னா கிடைச்சிரும், we will be getting the value of x. ஓகே, அப்ப x கிடைச்சிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த x கொண்டு போய் ஈக்குவேஷன் 1 2 3 4 எதுல வேணாலும் போட்டு we can find என்னது y. ஓகே, அப்போ y கிடைச்சிரும். ஓகே, so எதுல வேணாலும் we can put. ஓகே, so இது எலிமினேஷன் மெத்தட். இது நான் வந்து சால்விங் ஃபார் எக்ஸ் போட்டிருக்கேன். அப்போ ஒய்க்கு போட்டோம்னா என்னது, we have to eliminate எக்ஸ். எக்ஸை வந்து எலிமினேட் பண்ணுவோம். ஓகே, ஸோ அது ஃபர்தரா ப்ராப்ளம்ஸ்ல பாக்குறப்ப நம்ம போடலாம். ஓகே, ரொம்ப இதிலே போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிட வேண்டாம். இது ஜஸ்ட் இந்த மெத்தடை மட்டும் நீங்க பாத்துக்கோங்க. ஓகே, ஸோ லெட்டஸ் இந்த வீடியோல உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கட்டாயம் நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. ஐ வில் எக்ஸ்பிளைன் டு யுவர் டவுட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே, ஷேரிங் ஆஃப் நாலேஜ் இஸ் அ கிரேட் ஹியூமனிட்டி. லெட் அஸ் மீட் இன் தி another video. Thank you.